பொதுவா நம்ம எல்லாருமே முட்டைகோஸ் பார்த்திருப்போம். ஆனா 7 வகையான முட்டைகோஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7வதாக பச்சை முட்டைகோஸ். இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் அதிகமா இருக்கு. 6வதாக சிகப்பு முட்டைகோஸ். இந்த சிகப்பு முட்டைகோஸை நம்ம சாப்பிடறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. 5வதா பாத்தீங்கன்னா சாவோய் முட்டைகோஸ். இதுலயும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முட்டைகோஸ் சாப்பிடுறதுல முறுமுறுன்னு இருக்கும். 4வதாக பாத்தீங்கன்னா நாப்பா முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ் குறைவான கலோரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கு. 3வதா பாத்தீங்கன்னா போக்சோய் முட்டைகோஸ். இது அதிகமா சீனால தான் பயன்படுத்துறாங்க. இந்த முட்டைகோஸ்ல வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமாக கால்சியம் மற்றும் பொட்டாசியம் இருப்பதனால நம்மளுடைய எலும்புகளுக்கு வலுவை சேர்க்குது. 2வதா பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லஸ் முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ்ல அதிகமாக வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முட்டைகோஸை நம்ம சாப்பிடுறதுனால கேன்சர் வராம தடுக்குது. முதலிடத்துல காளை முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ்ல வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை சாப்பிடலாம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது.